மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். நீ என்னப்பா வண்டி எடுக்கிறியா இல்லையா? நீ வண்டி எடுக்கிறியா இல்லையாப்பா? இங்க வம்பு பண்றாருன்னு சொல்றேன். இவர் வந்து வண்டியில ஏத்திட்டு போறாரு, இவர் ஏத்த கூடாதுங்கிறாரு. எது ஸ்டாண்டு? ஸ்டாண்டு எங்களுக்கு தெரியாது, அது அவர்கிட்ட கேட்கணும். இது அவரு கேட்கணும். ஸ்டாண்டுல நாங்க என்ன ஏத்த கூடாதுன்னு நீ என்ன இருக்க? புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்தவர்கள் மருத்துவமனை வாசலில் இருந்த ஆட்டோவில் ஏறிய போது அங்கிருந்த சில ஆட்டோ ஓட்டுநர்கள் ஸ்டாண்டில் உள்ள ஆட்டோவில் தான் பயணிக்க வேண்டும் என்று கூறி அவர்களை இறங்கச் சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியைச் சேர்ந்த செந்தில் முருகன் என்பவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு தாயுடன் வந்தவர் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு திரும்ப முயன்ற போது இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. போயிட்டு இத போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். கலெக்டரேட்ல அதான் இங்க நின்னுட்டு இங்க பிரச்சனை பண்றது யாரு? அதான் போய் பாப்போம். காட்டு நல்லா பாரு, வெளில வந்து காட்டு. நீ வெளில வந்து பாரு. இறங்குவா என்ன சார்? வாங்க இந்தாண்ட வாங்க. விடு என்ன முகத்தை தானே பார்க்கணும், பாருங்க. நல்லா வா போலாம், வாங்க போவோம். ஸ்கூட்டில போலாம், ஆட்டோலே போலாம். வாங்களேன், ஆட்டோலே போவாங்க. ஹலோ, ஆட்டோலே போவாங்க, ஆட்டோலே போவாங்க, எல்லாருமே போவாங்க. ஆட்டோலே போவாங்க, ஆட்டோலே போவாங்க, ஸ்டேஷனுக்கு போவாங்க. வாங்க. இப்ப என்ன ஸ்டாண்டு? நீங்க வந்து இங்கதான் அழைச்சு போய் சட்டம் இருக்கா? நாங்க எந்த வீட்டுல வேணாலும் ஏறலாம், எங்களுக்கு உரிமை இருக்கு. நீங்க வந்து சட்டம் போடக்கூடாது. அப்புறம் என்ன எங்களை ஏறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களை ஏறக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு கேக்குறேன். எடுத்துட்டு வரேன். முடிவு கட்டுறேன் இருங்க. வா போவோம் தான் சொல்றேன். ஆட்டோ எடுங்க, ஸ்டேஷனுக்கு போவோம். ஆட்டோ எடுங்க, முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம். ஹலோ, ஆட்டோ எடுங்க, நாங்க முதல்ல ஸ்டேஷனுக்கு போவோம். வாங்க. ஏன் வண்டியில போறேன்னு சொன்னல? வா ஆட்டோ எடு. ஹலோ, ஆட்டோ எடுத்துட்டு வாங்க, நான் காசு தரேன், பே பண்றேன். இவரு 2 பேரும் ஏத்துங்க, ஏத்திட்டு வாங்க. போவோம். அப்புறம் போவோங்கிற வர வேண்டியதுதானே? ஆட்டோ எடு, எல்லாரும் போய் போவோம். வா போவோம், எல்லாரும் போவோம். வா பாப்போம், வாங்க போய் பாப்போம், வாங்க. ஹலோ, நீங்க எங்களை ஆட்டோல ஏறக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க யாருங்க? நீங்க வண்டி ஸ்டாண்டு அதான் இருக்கட்டும். அவர் ஏத்துறாரு, அவரை போய் இறங்குன்னு சொல்றீங்க. எங்களை ஒரு பேஷண்ட் நீ வந்து இறங்குன்னு சொல்ற, பேஷண்ட வந்து இறங்குன்னு சொல்றீங்க. நீங்க என்ன அராஜகம் நடக்குதுன்னு கேக்குறேன். இது என்ன? இது அராஜகம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன வண்டியில ஏறினால இறக்கி விட சொல்றீங்க? அப்புறம் ஒரு பேஷண்ட வந்து அங்க இருந்து நீ இறக்கி விடுற. ஆமா, ஒரு பேஷண்ட் இறக்கி விடுற, கொஞ்சம் மனசாட்சி இருக்கா உனக்கு? பேஷண்ட இறக்கி விடுறியா? உன் அப்பாவா இருந்தா என்ன செய்வ நீ? உன் அம்மா அப்பாவா இருந்தா இப்படி இறக்கி விடுவியா? உன் அம்மா அப்பாவா இருந்தா இறக்கி விடுவியா நீ? இப்படி படுப்போம். வா, நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இதோட கொண்டு போய் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்பதான் கொண்டு கொடுக்குறேன். இவங்க எல்லாரையும் ஏத்துறவங்க என்ன செய்வேன் நான் கேக்குறேன். நீ வா, ஸ்டேஷனுக்கு போவோம்னா வர வேண்டியதானே? அவ்வளவு தெளிவா பேசுற. ஸ்டேஷனுக்கு வாங்கிற வாயா? நீ தான் சந்தா கட்டுற, நீ தான் ஸ்டாண்ட் ஆச்சா? வா போய் கேப்போம். வா வாங்க வாங்குற. நீ வரியா வரலையாப்பா? இல்லைன்னு நான் போயிட்டு வரேன். ஸ்டேஷன் நான் போயிட்டு அவங்க ஆட்டோல நான் போல, தனி ஆட்டோவே வச்சுட்டு போறேன். வா, தனி ஆட்டோ வச்சுட்டு போறேன். வா, நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு வா. ஏன் கம்ப்ளைண்ட் தரணும்? வரண்டார கூடவே வரண்டார. வா ஏன் நீ வாங்க, நான் கொடுக்குறேன். இது எங்க போகுதுன்னு பாருங்க, அப்புறம் வரும் உங்களுக்கு. இது மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலு, அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாண்டா? இது ஸ்டாண்டு பேசிக்கிறோம் நாங்க. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.